கோட் படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து மலேசியால பண்ண போறதா ஒரு பேச்சு. ஏன் மலேசியாவுக்கு போறாங்க அப்படின்னா வைக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்துடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது விஜயோடைய இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் ஒரு முக்கிய நகர்வா என்னன்னா, இவருக்கு வந்து உள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த மறைமுக தாக்குதல் அப்படிங்கிற இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இவர் ஒருவேளை இங்க ஆடியோ லான்ச் வைக்கிறாரு, இங்க ஆடியோ லான்ச்ல வைக்கும்போது இந்த ரசிகர்கள் கூட்டம் இப்படி கொந்தளிக்குதுன்னு வச்சுக்கோமே, வந்து அவர் அரசியல்ல வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்த போறோம்னு முன்னாடி பேசணும். அந்த மாநாடு, அப்புறம் ரோட் ஷோ, அப்புறம் எல்லா மக்களின் குரலாக ஒழிக்கணும் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய டாஸ்க். விஜய் கட்சி தொடங்கி பேர்லாம் அறிவிச்சிட்டாரு. கோட் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் முழு நேர அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. கொஞ்ச நாளாக அமைதியாக இருக்க மாதிரி இருக்கு. கல்வி விருதுகள் கொடுத்தாரு, அதுக்கப்புறமா கொஞ்சம் சைலண்டாக இருக்க மாதிரி இருக்கு. என்ன அப்டேட் விஜய் சைட்ல இருந்து? என்ன அப்டேட்டா? இப்போ அதனுக்கு வந்து அவர் வந்து பிரசாந்த் கூட நின்று அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாரு. ரொம்ப யூஎஸ்லேருந்து வந்தாங்க, அவங்கள பார்த்து அப்டேட்டுங்கிறது அவர் வராரு. பட் நீங்கள் கேட்குற பார்வை ரெண்டு பார்வை. நான் அதையும் கேட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ அரசியல்வாதியாக அவர் பரிணாமம் எடுக்கிறாரு, ஒரு சீரியஸான மனுஷனாக காமிக்கிறாரு. நீட் பற்றி இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஒரு என்டர்டெய்னர் விஜய் தான் அவர். இப்போ வந்து நம்ம பிரச்சனையை பேச போகிற, நமக்காக குரல் கொடுக்க போகிற விஜய் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. மக்களும் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவர் வந்து நண்பர்களை சந்திக்கிறது வேற. அவர் ரம்பாவை சந்திக்கிறாரு, இல்லைன்னா பிரசாந்தை சந்திக்கிறாருன்னா அது யாரோ மீட் பண்ணுவாங்க, ஃபோட்டோ, அதெல்லாம் வேற. இந்த நேரத்தில் வந்து அவர் இந்த மகாராஜா படம் வந்துச்சு, அந்த படத்தை பார்த்துட்டு அந்த டைரக்டரை கூப்பிட்டு பாராட்டுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. ஒரு நடிகராக அதெல்லாம் அவர் பண்ணிட்டு தான் இருப்பார். ஆனால் அதை ஃபோட்டோஸாக வெளியில் வரும்போது அவர் மேலே இருக்க பார்வை மாறாதா? எல்லாரும் சீரியஸாக இவர் வந்து கொள்கைகள், கட்சி சார்ந்த விஷயங்களை வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க. மாநாடுக்காக விஜய் ரெடி ஆகிட்டு இருக்காருப்பா அப்படின்னு. ஆனால் இந்த நேரத்தில் அவர் வந்து சினிமாக்காரங்களை மீட் பண்ணிட்டு படங்களுக்கான டைட்டில் ரிவீல் பண்ணுறது, இல்லைனா ஒரு படத்தை பார்த்துட்டு அவங்களை கூப்பிட்டு பாராட்டுறது, இதெல்லாம் வெளியில் ஒரு செய்தியாக வரும்போது எப்படி அதை எடுத்துப்பாங்க மக்கள்? ரஜினி வந்து அண்ணாமலை படம் எழுதுகிறார், சுரேஷ் கிருஷ்ணா. செம ஹிட்டு படம். படம் ஹிட்டான உடனே வந்து அதுக்கப்புறம் வந்து அடுத்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதை விட மாஸ் ஹிட்டாக இருக்கணும் அந்த படம் அப்படிங்கிறனால பயங்கரமாக டீம் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்காக ஒர்க் பண்ண படம் தான் பாட்ஷா. ஆனால் ரஜினி வந்து என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ஹிட்டு கொடுத்து ஒரு பயங்கர டெம்போவில் வந்து ஆடியன்ஸை வச்சுருக்கோம். இப்போது அந்த டெம்போலேயே தான் ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து உட்காரும்போது இது நம்ம ஹைப்பாக ஒரு விஷயத்த நம்ம என்ன தான் பண்ணாலும் அந்த எதிர்பார்ப்பு குறைஞ்சிச்சுன்னா அந்த படம் ஃப்ளாப் ஆயிரும். அப்போது அவர் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாரு. என்னென்னா, இதுக்கு இடையில வந்து ஒரு சின்ன லைட் ஹார்ட்டடாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. அந்த முடிவுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, சுரேஷ் கிருஷ்ணன் சொல்லி தெலுங்குல இருந்து ஒரு படத்தை வாங்கி அந்த படத்தை வந்து சும்மா லைட் ஹார்ட்டடாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீரா அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாங்க. இது வந்து சுரேஷ் கிருஷ்ணன், சார் இந்த படமே பிடிக்கல, 2 முண்டாட்டிக்கார உங்களை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சார் அப்படின்னு அவரே இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. இல்லை சுரேஷ், நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, நம்ம அண்ணாமலை ஒரு செம்ம ஹிட் ஆகிடுச்சு, நம்ம அடுத்து வந்து இன்னும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வருவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து அந்த எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா அது நல்லா இருக்காது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் குறைக்கும். இப்போ அடுத்த படம் வரும்போது ரஜினி வேறு ஒரு கதையில் வருவார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்க. அப்போது வந்து அதை பில்டு பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ இது பண்ணிங்கனாலும் அது தப்பாயிரும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வீரா பண்ணும்போது வீரா கொஞ்சம் ஆவரேஜாக தான் போச்சு. வீரா ஆவரேஜாக போச்சு. அதுக்கப்புறம் பாட்ஷா வரும்போது தூக்கிச்சு. என்னுடைய பார்வையில் இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, விஜய் வந்து கல்வி விருதுகள் வழங்கும் விழா ஒன்று பண்ணிட்டாரு. இப்போ கோட் படத்துக்காக ஒரு விஷயத்துக்காக போகிறாரு. அடுத்து வந்து அவர் மலேசியாவுக்கும் போகிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இதுக்கு அடுத்து வந்து அவர் அரசியலில் வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்த போகிறோன்னு முன்னாடி பேசணும். அந்த மாநாடு, அப்புறம் ரோட் ஷோ, அப்புறம் எல்லா மக்களின் குரலாக ஒழிக்கணும் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய டாஸ்க்கு. அவ்வளோ பெரிய டாஸ்க்கு ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா? இப்போ அவருக்கு ரிலாக்ஸேஷன்னா என்னன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி மாதிரி பெருசாக, அதாவது ரொம்ப செலிபிரிட்டியாக அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தாரு அப்படின்னா அவர் பாட்டுக்கு லண்டனுக்கு போயிருந்துருக்கலாம், அமெரிக்கா போயிருந்துருக்கலாம். இப்போ கமல் கூட ரோட்டில் நடந்து போகிற மாதிரி எங்கேயாவது ஒரு ஊரில் நடந்து போயிருக்கலாம். இப்போ அதுவும் முடியாது. எந்த ஊருக்கு போனாலும் அவருக்கு ஒரு 1000 பேர் சேர்ந்து வந்துடுறாங்க. அவரால் வந்து ஃப்ரீயாக கூட இருக்க முடியல. அப்போ அட்லீஸ்ட் அவர் ஃப்ரீயாக இருக்குது என்ன, வீட்டில் உட்காரும்போது அவருடைய பழைய நண்பர்களை சந்திக்கிறது, அவங்க கூட பேசுகிறது, அவங்களோட கான்வர்சேஷன்ஸு, இதுதானே அவருடைய அதிகபட்ச ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அன்பேவா படத்தில் வந்து ஆரம்பத்தில் வந்து எம்ஜிஆர் ரொம்ப பயங்கரமாக பேசி டயர்டாகி எங்கேயாவது ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு சிம்லாவுக்கு போகிறேன் பையன், அவர் ஊராக போக முடியாது, எந்த ஊருக்கு போனாலும் பேச கூப்பிட்றாங்களேன்றதுனால போவார் இல்லையா? அது மாதிரி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அவர் திரைத்துறையை தாண்டி பெருசாக அதுக்கடுத்து வரது இல்லை. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற நண்பர்களை பார்க்கும்போது பேசும்போது மைண்டையும் உடம்பையும் ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அதுக்கடுத்து ஒரு பெரிய டாஸ்க்குக்காக தயாராகிறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ பேசும்போது அவர் அடுத்து மலேசியாவுக்கு போகிறாரு, ஆடியோ லான்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே அவரை பார்க்கணுன்ற ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் ஒருவேளை மலேசியாவில் போய் ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறாருன்னா அது சரியாக இருக்குமா? இந்த முடிவுக்கு பின்னணியில் வேறு ஏதாவது இருக்கா? அதாவது இது தகவல் தான்.
நம்ம தகுந்த வட்டாரத்துலேருந்து கிடைச்ச தகவல் தான் இது. வந்து உறுதியான தகவல் கிடையாது. கோட் படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் பண்ண போகிறதா ஒரு பேச்சு. ஏன் மலேசியாவுக்கு போகிறாங்க அப்படின்னா, இங்கே முன்னாடி வந்து விஜயோட ஆடியோ லான்ச் இங்கே ஒரு காலேஜில் நடந்துச்சு. காலேஜ் நடக்கும்போது நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ரசிகர்களுக்குள்ளேயும் அங்கே இருக்க படிக்கிற மாணவர்களுக்குள்ளேயும் அப்புறம் நிறைய போலீஸ் தடியடிலாம் நடந்தது, ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதே மாதிரி அந்த காலேஜ் மேலேயே வந்து ஒரு வழக்கம் தொடுத்தாங்க. யூனிவர்சிட்டி அக்ரெடிடேஷன் இல்லாமல் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது வந்து இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டை எப்படி நீங்கள் பண்ணலாம் அக்கார்டிங் டு த நார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அப்படின்லாம் பேசினாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து எதோ ஒரு நேரு ஸ்டேடியத்தில் ஒரு ஆடியோ லான்ச் வைக்கிறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு லீலா பேலஸில் ஆடியோ லான்ச் வைக்கிறாருன்னு வச்சுக்கோமே, எங்கே ஆடியோ லான்ச் வச்சாலும் அவருடைய ரசிகர்கள் முக்கிறாங்க, உள்ளே வந்துடுறாங்க, எல்லாருமே பண்ணிடுறாங்க. அப்போது அவரால் வந்து அந்த ரசிகர்களுக்காக சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. தவிர படம் அப்படின்னும் போது படம் வேறு, ரசிகர்கள் வேறு அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாது. ரெண்டுமே ஒன்று தான். இப்போ அவங்கள அவாய்டும் பண்ண முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இவர் வரதுனால பப்ளிக் நியூசன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, பொதுமக்களுக்கு இடையூறுன்ற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து ஒரு நடிகர், சமுதாய அக்கறை கொண்ட ஒரு நடிகராக நம்ம பார்ப்போம். அப்படி வேணால் எடுத்துக்கலாம். சமுதாய அக்கறை கொண்ட ஒரு நடிகர். ஸோ அவர் படத்தையும் ப்ரொமோட் பண்ணி ஆகணும், மக்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறணும், இதை பற்றி மட்டும்தான் அவர் யோசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து அவர் ஒரு கட்சியின் தலைவர், ஒரு அரசியல்வாதி, அடுத்த கட்ட நகருக்கு அவர் போகிறாரு அப்படின்னும் போது இப்போ வந்து ரசிகர்களையும் தாண்டி அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கக்கூடாது. அவருக்கு அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ தான் வந்து முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க இல்லையா. அவர் ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்துட்டு பப்ளிக் வந்து என்ன விஜய் பண்ணும்போதே வந்து படத்துக்கு இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, என்ன வைக்கும்போதே இவ்வளோ பண்ணுறான், இவ்வளோ ஆர்ப்பாட்டமா அதுக்குள்ளேயுமா அப்படின்ற அந்த ஒரு கல்லடிலாம் படக்கூடாது, கண்ணடிலாம் படக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக மலேசியாவில் இந்த ஆடியோ லான்ச் வைக்கலாம். அண்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்துடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெருசு. இந்த படத்துடைய கதையை வந்து நடக்கிறதா எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னா, இது வந்து லண்டனில் அந்த பாம் பிளாஸ்ட் அப்போது ஒரு 48 பேர் அட்டாக் பண்ணது, அந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை பற்றி ஒரு விஷயம்தான் இந்த படம் பேசுது. ஸோ லண்டன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது இது தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற கதையாக எனக்கு தெரியல. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற கதை இல்லை அப்படின்னும் போது இந்த கதை வந்து எல்லாத்துக்கும் ஜனரஞ்சகமாக இருக்கிற ஒரு பிளேஸில் நடந்தால் மட்டும்தான், அதாவது ஓவர்சீஸில் இருக்கிற தமிழர்கள் மக்களுக்கும் வந்து அந்த கதையோட வீரியம் புரியும். அப்போ எங்கே கொண்டு போகலாம், மலேசியா, சிங்கப்பூர் இதெல்லாம் வந்து ஒரு காமன் பிளேஸ். ஸோ அங்கே வந்து ஒரு ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க அப்படின்னும் போது வந்து அந்த காமன் பீப்புளுக்கு எல்லாம் கரெக்டாகனு கூட யோசிச்சு வந்துருக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது விஜயோடைய இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் ஒரு முக்கிய நகர்வாக என்னென்னா, அவருடைய அரசியல் பார்வை பப்ளிக் நியூசன்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிற பார்வை வந்து சினிமா விஜய் படத்துக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது, ஆடியோ லான்ச்சை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது சேட்டலைட் ரைட்ஸ் ஒரு டிவி கொடுப்பாங்க, அதில் ஒரு பிஸ்னஸ் இருக்கும், படத்தை பற்றின ஹைப்பு கிரியேட் ஆகிறது, இதெல்லாமே புரிஞ்சிக்க முடியுது. பட் ஃபேன்ஸ் வந்து முதல்ல நீங்கள் அவங்க நாளைக்கு தாவேக்கா தொண்டர்களாக மாறுறது செகண்டு. ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்ல, விஜய் இங்கே வருவார், இங்கே வச்சு பேசுவார், நம்ம நேரில் பார்த்துடலான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எப்படி இதெல்லாம் யோசிக்காமல் விட்டுருப்பாரா? இது ஒரு செட்பேக்காக இருக்காதா? ஏன் கலெக்ஷனும் இங்கே தானே பெருசாக வரப்போகுது. கலெக்ஷன் இங்கே தான் வரப்போகுது. ஆக்சுவலாக ஒரு மாசான ஒரு ரசிகர்கள் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க, எல்லாமே கரெக்டு தான். அவர் எப்படி இருந்தாலும் அரசியல்வாதி ஆகும்போது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்க போகிறாரு. அங்கே போய் ஃபாரினில் போய் ரோட் ஷோலாம் பண்ண போகிறது இல்லை, இங்கே தானே பண்ண போகிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அடிப்படையாக நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்போது ஒரு சில படத்துக்குலாம் வந்து விஜயோடைய ஒரு படத்துக்கு, குறிப்பாக லியோவுக்கு வந்து இங்கே பெர்மிஷன் கூட கிடைக்கல. அவர் வந்து அரசியலில் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு படத்துக்கு வந்து தலைவான்னு ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து டைட்டில்லையே சண்டை போட்டாங்க. சாதாரண ஒரு டைட்டில் தலைவா அப்படிங்கிற ஒரு டைட்டிலுக்கு வந்து தலைவன் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சதுக்கு சண்டை, தளபதின்னு பேர் வச்சதுக்கு ஒரு சண்டை, மறைமுக எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இது 1995 ரஜினி அவர்கள் ஒரு ஆல் இண்டியா ரேடியோக்கு இன்டர்வியூ கொடுக்கும் போதே வந்து, நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா மாட்டீங்களா, அரசியலுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகள்லாம் நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்க போது, நான் வரதை பற்றி யோசிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி எனக்கு இத்தனை கல்லடி அப்படின்ற மாதிரி தான் விஜய் வந்து அரசியலுக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக என்னோட பார்வையில் வந்து இவங்கெல்லாம் பண்ணதுனால தான் வந்து அரசியலுக்குள்ளேயே வராரோன்னு தான் எனக்கு தோணும். இது பிரச்சனை இல்லாமல் வந்து அப்புறம் அந்த மாஸ்டர் படத்தப்போ வந்து அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு இதெல்லாம் அன்னெசரியாக வந்து, அதே மாதிரி ஒரு கட்சி வந்து அவருடைய பெயர் வந்து ஜோசப் விஜய்னு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னது. விஜய் அப்படிங்கிற அந்த பேரையும் தாண்டி அந்த ஜோசப் அவருடைய பெயரில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு 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 ரசிகர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ரசிகர்கள் இருக்காங்க, ரசிகர்களை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு தலைவனுடைய தலையாய கடமை.
இது எல்லாமே கரெக்டு. இப்போது இவருக்கு வந்து உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இந்த மறைமுக தாக்குதல் அப்படிங்கிற இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவர் ஒருவேளை இங்கே ஆடியோ லான்ச் வைக்கிறாரு, இங்கே ஆடியோ லான்ச்சில் வைக்கும்போது இந்த ரசிகர்கள் கூட்டம் இப்படி கொந்தளிக்குதுன்னு வச்சுக்கோமே, தூத்துக்குடி சம்பவம் நமக்கு ஞாபகம் இருக்குமா? அதில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் துப்பாக்கி சூடு நடந்ததுக்கப்புறம் ரஜினி போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு அவர் ஏர்போர்ட்டில் வரும்போது சமூக விரோதிகள் உள்ளே புகுந்துட்டாங்க, அதனால தான் இந்த பிரச்சனை வந்துருச்சு. அது உண்மையோ பொய்யோ இல்லையோ, சமூக விரோதிகள் உள்ளே புகுந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு ஒரு டயலாக் சொல்லுவார் இல்லையா. இப்போது இந்த ஆங்கிளில் நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்போ விஜய் நிற்கிறாரு, சுற்றி ரசிகர்கள் நிற்கிறாங்க, மறைமுகமாக இவருக்குமே இவ்வளோ பெரிய தாக்குதல் நிற்குது. ஒருவேளை ரஜினி சொன்ன மாதிரி சமூக விரோதிகள் உள்ளே புகுந்துட்டாங்கன்னா, ஆட்டையை களைச்சி விட்டாங்கன்னா, ஒரு ஆடியோ லான்ச்சில் ஆட்டையே போயிடுச்சு அப்படின்னா, வர்றதுக்கு முன்னாடியே போயிடுச்சுன்னா, அப்போ இதை வந்து ரசிகர்கள்லாம் சில விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். நாங்கள் உனக்காக உயிராக இருக்கோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனாலும் வந்துட்டு நீ என்னை விட்டுட்டு மலேசியாவுக்கு போகிறியா? மலேசியா போகிறது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து அவங்க அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கே தெரியும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு வேளை இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனைகள் காரணங்கள் இருக்கும் அப்படின்றது இந்த காரணங்கள்லாம் இருக்கும். இதை ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, விஜயகாந்த் வந்து அரசியலுக்குள்ளே வந்து அப்போல்லாம் வந்து அப்போ தான் ரிஷிவந்தியத்தில் போட்டியிடுறாரு. ரிஷிவந்தியத்தில் போட்டியிடும்போது அந்த ஊர் மக்கள்லாம் பண்ணும்போது ஒரு ஊரில் ஒரு முக்கியமான பிரச்சாரம், இது எனக்கு முக்கியமான தகவல் என் நண்பர் சொன்னது. அப்போது வந்து அவருக்கு வந்து அப்போ தான் உடம்பு சரியில்லாமல் போகுது. அந்த மேடையில் வந்து அவர் திடீர்னு வந்து பிளட் வாமிட்டிங் எடுக்கிறாரு. உடம்பு சரியில்லாமல் இப்போ பேச முடியாது அப்படிங்கிறதுனால அவர் வந்து உடனே வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஊர் மக்களை எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் எப்படி பேசாமல் போகலாம், அவர் பேசிட்டு தான் போகணும்னு சொல்லி சாலை மறியல் பண்ணுறாங்க. ஒரு 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 தலைவனுக்கு சம்பாதிச்ச சொத்து என்னன்னா, என் தலைவன் என் ஊரில் பேசலைங்கிற அந்த கொந்தளிப்பு இருக்கு இல்லையா, அதுதான் அவர் சம்பாதிச்ச சொத்து. ஆனால் அவரால் முடியல, அதை வந்து அந்த ரசிகர்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல. அப்புறம் வந்து வேறு வழியே இல்லாமல் இது பண்ணி அது பண்ணி அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாமல் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் சென்று விட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் போக வச்சிட்டாங்க. சில நேரங்களில் வந்து ஒரு தலைவனால் ரசிகர்களை வந்து திருப்திப்படுத்த முடியாது. இந்த இடத்தையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். விஜய் என்னதான் ஒரு விஷயத்தை எடுத்து முன்னெடுத்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலுமே கூட இதனால் வந்து ரசிகர்களுக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது, வெகுஜன மக்களுக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது. அதே மாதிரி அவருடைய அரசியல் பயணத்துக்கு முதல் படியிலேயே வந்து எவனும் ஆப்பு வச்சிடவும் கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கான்சியஸாக தான் அவர் வந்து இந்த விஷயத்தை முடிவெடுப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ இந்த கோட் படம் முடிஞ்சு ஆடியோ லான்ச் ரிலீஸ் இதுக்கே இன்னும் டைம் இருக்குது. இந்த வருஷத்தில் நம்ம ஜூலையில் இருக்கோம், இப்போ ஜூலையே முடிய போகுதுன்னு வைங்களேன். இன்னும் இருக்கக்கூடிய மாதங்களில் இந்த படம் ரிலீஸ் ஆகி அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அது எந்த அளவுக்கு டைம் இருக்கும்? விஜய் இன்னொரு படம் பண்ண போகிறார் கோட்டுக்கு அப்புறம். ஆமாம், ஹெச் வினோத் பண்ண போகிறதா ஒரு தகவல் இருக்குது. எவ்வளோ நாள் அந்த படம் பண்ண போகிறாங்க? அந்த படம் முடிச்சுட்டு தான் இவர் அரசியலுக்கு வருவார்னா இவர் எப்போ வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வருவார்? இது ஆக்சுவலாக அது நல்ல கேள்வி. என்னன்னா, கோட் படமே வந்து எனக்கு தெரிஞ்சு செப்டம்பரில் தான் ரிலீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ செப்டம்பர் ரிலீஸு, இதுக்கப்புறம் வந்து இன்னும் ப்ராசஸ்லாம் போகுது. இப்போ இடையில வந்து அவர் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்காரு. 2026 அப்படின்னும் போது லிட்டரலாக வந்து 2024 செப்டம்பர் வரும்போது முடிஞ்சிருச்சு. 2026 அப்படின்னும் போது இடையில வந்து ஒரு 1 இயர் கேப்னு வச்சுக்கோம். அது வந்து அரசியல் பிரவேசத்துக்காக அந்த ஒரு 6 மாதத்தை ஒதுக்கிடுவோம். அப்போது இந்த ஒரு வருட கேப் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஹெச் வினோத் பண்ணுறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அது உண்மை, அது உண்மையாக என்னங்கிறது அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் தெரியும். பட் எங்களுக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அது வந்து கமல்ஹாசனுக்காக ஹெச் வினோத் பண்ணப்பட்ட ஒரு கதை. அது வந்து ஒரு போலீஸ் ஸ்டோரி. அந்த போலீஸ் ஸ்டோரியுமே வந்து பார்த்திங்கன்னா, கமல் வந்து இது மாதிரி நிறைய கதைகள் பண்ணதுனால வேறு கதைகள் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹெச் வினோத் தெளிவாக சொல்லிட்டாரு. அதாவது இந்த கதை வந்து ஒரு வீரியமிக்க கதை சார், எல்லா போலீஸ் ஸ்டோரியும் தாண்டி இது ஒரு போலீஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் நிறைய படங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டேன், ஸோ வேறு ஏதாவது கதைகள் இருக்கா அப்படின்னும் போது தான் அவர் வந்து, இல்லை சார் வேறு கதைகள் எனக்கு இந்த ஒரு கதை வந்து இப்போதைக்கு பண்ணணும் போல் இருக்குது அப்படின்னும் போது தான் இந்த கதை வந்து அப்படியே வந்து இங்கே மாறுது. அதை வந்து விஜய் கேட்டுட்டு ஓகே சொன்ன மாதிரி சொல்லுது. ரெண்டாவது வந்து அது பெரிய ஸ்கேல் வேறு. விஜயோடைய சம்பளமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 கோடி கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையே அடிபடுது. இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் வந்து கட்டாயமாக இந்த படத்தை ஒரு வெற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, இதோட அவருடைய திரைப்பயணம் முடிவுக்கு வருது. அவர் 2 படம் பண்ணிட்டு தான் நான் வந்து அரசியலுக்குள்ளே இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போது ஹெச் வினோத்துக்கு வந்து ஹரிபரியாக பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அவர் வந்து இப்போ விடாமுயற்சி படத்தோட இயக்குனர் மகிழ் திருமேனி எவ்வளோ ஸ்லோவாக வந்து ஒரு ஷார்ட்டாக பார்த்து எடுப்பாரோ, அது மாதிரி ஹெச் வினோத்துங்கிறது பர்ஃபெக்ஷன் பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு நபர். ரெண்டாவது வந்து ஹெச் வினோத்தோடைய சமூக சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய படத்துக்காக வந்து மேடையில் விருது கொடுக்கும்போது கூட அவருடைய படத்தை பற்றி கூட பெருமையாக பேசாமல், கடைசி விவசாயி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பெருமையாக பேசி, நீங்கள் அந்த மாதிரி படங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாங்களும் அந்த மாதிரியான கதைகள் எடுப்போம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர். ஸோ அவர் வந்து விஜய் வச்சு ஒரு படம் எடுக்கிறோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கதை, அதே மாதிரி வந்து ஒரு அதுக்குள்ளே ஒரு மாஸ் இருக்கும், பட் அதுக்குள்ளே ஒரு நல்ல சமூக கருத்தும் இருக்கும்னு நம்பலாம். ஆனால் இந்த படம் வந்து எடுக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் இருக்கும்.
இப்போ அதில் விஜயோட ஷூட்டிங்ஸ் மொத்தம் அந்த இது ஷெடியூல் எல்லாம் போகும்போது ஒரு 90 நாள், ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோமே. 90 நாள் கண்டிப்பாக சினிமாவுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். அப்போது என்னன்னு பார்க்கும்போதே அவர் வந்து 2025 இதே ஜூலைக்கு அப்புறம் தான் வந்து அவருடைய அரசியல் பிரவேசமே முழுமையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த படம் முடிகிற வரைக்கும் ஒன்று இருக்கும், அதோடைய ரிசல்ட் ஒரு பிரதிபலனை கொடுக்கும். இதற்கிடையில் அவர் நீங்கள் சொல்கிறீங்களா திருச்சி மாநாடு அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்துட்டு சும்மா வந்து சைடு பை சைடு கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தான் நான் தோணும். அது வந்து ஃபுல்லாக இறங்கணும் அப்படின்னா அந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே அவர் இறங்குறது தான். அந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே விஜய் எந்த அளவுக்கு வந்து அவரை வந்து அரசியலுக்குள்ளே தன்னை செதுக்கிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு இடத்த தக்க வைக்கிறாரோ அந்த, ஏன்னா காலம் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. நம்ம இன்னைக்கு அவரை அறிக்கை விட்டப்போ அது 2 வருஷங்கிறது தெரிஞ்சு. ஆனால் சினிமாங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு, ஒரு பெரிய ஸ்கேலு. அதுக்குள்ளே அவர் இறங்குறான்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதில் இறங்கித்தான் ஆகணும். இதில் ஒன்று அதில் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க முடியாது. அப்போது அதில் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அவர் இதில் வரணும். அப்போது இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளே அவர் வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணால் மட்டும்தான் அவர் 2026 அவர் நினச்ச அந்த ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கும். அதுக்கு இடையில இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது கஷ்டம். ஆனால் எய்தர் பை எனக்குமே வந்து பர்சனலாக ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது அவர் வந்து ஒரு விஷயத்தை தனிப்பட்ட முடிவு எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனால் சைட் பை சைடு வருஷத்துக்கு ஒரு படமாவது வந்து அவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு சீரியஸான பொலிட்டிஷியனான்ற கேள்வி வந்துடும்ல. கமல் சொன்னாங்க பார்ட் டைம் பொலிட்டிஷியன், பிக் பாஸ் போவார், அடுத்த வாரம் இங்கே அரசியலுக்கு வருவார், அந்த மாதிரி ஒரு நேம் வந்துடாதா? விஜய் வந்து இந்த இவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு சினிமா விட்டுட்டு வர்றதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. இதில் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? நீங்கள் சொன்னீங்க இல்லையா கமல் வந்து பார்ட் டைம் பொலிட்டிஷியனு மையம் அப்படிங்கிறது. முதல்ல கமலோடைய அறிக்கையில் ஒரு தெளிவு இல்லை சார், அதில் ஒரு தெளிவு இல்லை. இவர் வந்து அரசியலுக்கு ஒருவர், சினிமாவுக்கு ஒரு ரைட்டு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் அவர்களை நான் பார்க்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவர் வந்து படம் பண்ணுறதுக்கு காசு வேணும், அந்த காசு எங்கே இருக்குதுன்னா அரசியல்வாதியில் வேணும், அதுக்கு நம்ம அரசியல் இருக்கணும். ஸோ அவரோட அல்டிமேட் டார்கெட்டு படம், அதுக்கு தேவையான பணம் வந்து அரசியல். ஸோ அப்படித்தான் நான் அதை பார்ப்பனே தவிர அவர் வந்து ஃபுல் டைமாக வந்து அரசியலுக்கு வந்து சினிமா விட்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஆங்கிளில் நான் பார்க்க மாட்டேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் அண்டை மாநிலத்தை எடுத்துக்கோங்க, சிரஞ்சீவி எடுத்துக்கோங்களேன். சிரஞ்சீவி வந்து ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக அவர் வந்து மெகாஸ்டார், அவரோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் எப்படி இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஏறி இறங்கி ஒரு பிரஜாராஜ்யன்னு ஒரு பெரிய கட்சியை தொடங்கினார். அதில் திரளான மக்கள் இருந்தாங்க, அவ்வளோ மக்கள் இருந்தாங்க. அவர் கட்சி ஆரம்பித்தார், அவ்வளோ இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து அவருடைய ரசிகர்களை நம்பி அவர் முழுமூச்சாக இறங்கினார். இறங்கி ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து அரசியல் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் அதில் கோச்சிக்கிட்டு பவன் கல்யாண் தனியாக போய் ஒரு கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி அவர் ஒரு துணை முதல்வர் பொறுப்பில் இருக்கார். ஆனால் அதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் அதிகம். ஆனால் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அவ்வளோ இருக்கிற ஒரு மெகாஸ்டார் வந்து கடைசியில் வந்து அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் வந்துட்டு சினிமாவுக்குள்ளே வரும்போது என்னுடைய பிளாட்ஃபார்ம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வந்தார். எதுக்காக இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அவர் அவ்வளோ வீரியமிக்க ஒரு ரசிகர்கள் இருக்காங்கன்னா அவங்கள வந்து இன்னும் லைம் லைட்டில் வச்சுக்கிறணும், அவங்கள தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், கட்டுப்பாட்டுக்குள்ளேன்னு சொல்ல முடியாது, அவங்கள அரவணைச்சிக்கிறணும். அப்படின்னா இந்த சினிமாவும் கொஞ்சம் தேவைப்படுது. எம்ஜிஆருமே வந்து 65 வயசில் அவர் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறமும் சின்ன சின்ன படங்களில் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார். ஒரு கட்டத்தில் வந்து முழு நேரம் வந்து சிஎம் அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது தான் விஜயகாந்த் எடுத்துக்கோங்க, எம்எல்ஏவாக இருந்து நடிச்சுக்கிட்டு தானே இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக நடிப்பை குறைச்சார். பட் அதே சமயம் ரசிகர்களை வந்து அந்த அரவணைப்புக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு முன்னெடுப்பாக நான் எப்படி பார்க்குறது அப்படின்னா, அவர் வந்து தனியாக டிவி சேனலாக ஆரம்பிக்க போகிறதில்ல, தனக்குன்னு வந்துட்டு எதுவும் பண்ண போகிறதில்ல. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டாக டூலாக நான் பார்க்குறது இந்த சினிமா. சமூகத்தில் நடக்கிற கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்தோ என்னமோ, சமூகத்தில் நடக்கிற முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கூட அவர் சினிமாவில் அங்கங்கே வந்து சொல்லும்போது அது இன்னும் வீரியமாக இருக்கும். அது அரசியல் களத்துக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடாகவும் நான் பார்க்குறேன். ஸோ ஓவரால் என்ன, அவருக்கு காலங்கள் குறைவு, இந்த காலத்தையும் தாண்டி அவர் வந்து சினிமாவை மொத்தமாக விட்டுட்டு இப்படி போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம்தான். ஆனாலும் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு என்னங்க அப்பப்போக்கு ஏதாவது ஒரு சில படங்கள் பண்ணினாருன்னா அது வந்து இன்னும் நல்ல விஷயம். ஏன்னா அது ஒரு சேஃபஸ்ட் ஜோன். ஆல்ரெடி நமக்கு ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது, சிரஞ்சீவி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேஸ் ஸ்டடி நமக்கு இருக்குது பக்கத்தில். அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்த ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது. ஸோ அந்த கேஸ் ஸ்டடியை கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது சில விஷயங்களை வந்து பார்த்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். நன்றி. நன்றி.